லட்சுமி அக்கா இங்கே தான் இருக்கீங்களா? ஏன் விஜயா, என்னாச்சு? இல்லைக்கா, என்னோட சேவல் ஒன்று காணோம், அதான் இந்த பக்கம் வந்துச்சான்னு கேட்க வந்தேன். இல்லையே விஜயா, நான் எதையும் பார்க்கலையே. அது இப்படிதான்க்கா, அடிக்கடி எங்கேயாவது ஓடிடுது. அதை பிடிச்சி கூண்டில் போட்டு அடைச்சி வச்சேன். என் வீட்டுக்காரர் திறந்து விட்டுட்டாரு. எங்கே போச்சுன்னே தெரியல. அதான் இந்த பக்கம் வந்துச்சான்னு கேட்கறதுக்கு வந்தேன்க்கா. இல்லை விஜயா, நான் பார்க்கவே இல்லையே. பக்கத்தில் சாந்தி வீட்டு பக்கம் போய் பாரு, அந்த பக்கம் போனாலும் போயிருக்கோம். என்னக்கா சொல்கிறீங்க? நான் இங்கே தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன்க்கா. நீங்களே பார்க்கலையா? இதுக்கு எதுக்கு விஜயா இவ்வளோ சோகமாற? உன் கோழி எங்கேயும் போயிருக்காது, இங்கே தான் இருக்கும். வா, நானும் உன் கூட வரேன், தேடி பார்ப்போம். சரிக்கா. பாத்திமா, சொல்லுங்க லட்சுமி அக்கா. என்னாச்சுக்கா? ஏன் விஜயா சோகமா இருக்கா? அது ஒன்றும் இல்லை பாத்திமா, அவளோட கோழியை காணுமா, அதான் இங்கே வந்துச்சான்னு பார்க்கறதுக்காக வந்தோம். கோழியா? சேவலாக்கா? ஆமாம், அதை நான் கூண்டில் தான் போட்டு வச்சிருந்தேன். என் வீட்டுக்காரர் தெரியாமல் திறந்து விட்டுட்டாரு. எங்கே போச்சுன்னே தெரியல. நானும் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன். ஆமாம் பாத்திமா, நீ எங்கேயாவது பாத்தியா? ஆமாக்கா, மதியம் போல ஒரு சேவல் ஒன்று இப்படி பறந்து வந்துச்சு. இது இந்த பக்கம் தான் போச்சு. மேலே பறந்து வந்து இந்த வழியாக தான்க்கா போச்சு. நானும் சாந்தி இங்கே தான் நின்று பேசிகிட்டு இருந்தோம், அப்போ தான் போச்சு. சாந்தியை வேணா கேட்டு பார்க்கலாம். அவளும் இங்கே தான் நின்றுட்டு இருந்தா. அப்போ தாங்க அந்த சேவல் பறந்து போச்சு. அது உங்கள் சேவலாக கூட இருக்குன்னு நினைக்கிறேன். சாந்தியை கேட்டால் தெரியும். 2-3 நாளாகவே அந்த சேவலை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் விஜயா, எதுக்கு சோகமாக இருக்க? இங்கே தான் இருக்கும். இதுக்கெல்லாம் எதுக்கு விஜயா கவலைப்படுற? எங்கேயும் போயிருக்காது உன் சேவல். வா, சாந்தி கிட்ட போய் கேட்கும். வாங்கக்கா, போய் கேட்போம். அது நான் ஆசாசியாக வளர்த்த சேவல், எங்கே போச்சுன்னே தெரியல. உன் சேவல் எங்கேயும் போயிருக்காது, கிடைக்கும், இரு. கதவு திறந்து தான் இருக்குக்கா, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். சாந்தி, ஏந்திரு. எப்படி தூங்குறா பாரு. இவளுக்கெல்லாம் என்ன உறக்கம் வேண்டி கிடக்கு? என்னாச்சு? எதுக்கு எல்லாரும் இங்க வந்து நிக்கிறீங்க? ஏன் விஜயா, எதுக்குடி என்ன உதச்ச? என் கோழிய பாத்தியா? ஐயோ, நம்ம பிடிச்சி சாப்பிட்ட கோழி விஜயாவோடதா? சொல்லுடி. என்னத்த சொல்ல? உன் கோழி எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? போய் எங்க தொலைச்சியோ அங்க போய் தேடு. ஏன் சாந்தி கோவப்படுற? நம்ம தெருவில் நின்று பேசிட்டு இருக்கும்போது அந்த கோழி இந்த பக்கமா தானே வந்துச்சு. அதான் விஜயா பாத்தியான்னு கேக்குறா. அதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுற? பின்ன கோவப்படாம அதுக்கு எப்படிதான் எழுப்புவாங்களா? நானே வீட்டில் சாம்பார் வச்சுட்டு 2 காய்கறி வச்சு சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு அசந்து படுத்தேன். அதுக்குள்ள வந்து எழுப்பி விட்டா. ஓ, அப்போ உன் வீட்டில் சாம்பார் வச்ச? ஆமா பாத்திமா, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? மதியம் சாம்பார் வச்சிருக்கேன்னு தானே சொன்னேன். இங்க பாரு விஜயா, தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், என் வீட்டுக்காரரை கூப்பிட்டுருவேன். என்ன ஏமாந்தவளா இருந்தா பழிய என் மேல போடலான்னு பாக்குறியா? உன் கோழி எங்கேயோ விட்டு தொலைச்சிட்டு என் மேல பழிய போடுற? நான் உன் கோழிய பார்க்க கூட இல்லை. ஓ, அப்ப நீ பார்க்கல? அப்ப பாத்திமாக்கா சொன்னாங்க தெருவில் நிற்கும்போது அந்த கோழி போச்சு, நாங்க பார்த்தோன்னு. இப்போ நீ பார்க்கவே இல்லைன்னு சொல்ற? ஏன் சாந்தி, விஜயா கோழியை பாத்தியான்னு தானே கேட்குறா. ஏக்கா, நான் பார்க்கவே இல்லை. நீங்களாம் என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கீங்க? எனக்கு வேற வேலையே இல்லையா? ஊர் கோழியை பிடிக்கிறதா என் வேலையா? இது மாதிரி எத்தனை வீட்டில் இந்த மாதிரி வந்திருக்கீங்க கிளம்பி? அவ்வளோதான் பார்த்துக்குங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணி விட்ருவேன். போய் பழியெல்லாம் என் மேலே போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பஞ்சாயத்தை தான் கூப்பிட வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோங்க. கூட்டுமா கூட்டு, அதுக்கு தான் நானும் காத்துட்டு இருக்கேன். பஞ்சாயத்தை கூட்டு, அப்போதான் என் கோழி பிடிச்சவளுக்கு நல்ல தண்டனை கொடுக்க முடியும். உனக்கு வெக்கமா இல்லை? என் கோழியை நீ தானே பிடிச்ச, மரியாதை உண்மையை ஒத்துக்கோ. ஏய், என்ன நான் உன் கோழியை பிடிச்சது நீ பாத்தியா? என்னமோ இப்போ நேரில் நின்று பார்த்த மாதிரி சொல்கிற. எனக்கு ஒரு வேலை இல்லை, பேசாமல் போயிடு, இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன்.
நானும் பொறுமையாக போயிட்டு இருந்தா என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க? அப்போ நீ என் கோழியை பிடிக்கல? பிடிக்கல. உன் வீட்டில் நீ சாம்பார் தான் வச்ச. ஆமாம். அப்போ இது என்ன? எந்த ஊரில் சாம்பாரில் எலும்புலாம் கிடக்கு? ஆ இப்போ சொல்லு, எந்த ஊரில் சாம்பாரில் எலும்புலாம் கிடக்கும்? என் கோழியை பிடிச்சியா? எங்க என் கோழி? ஆ உண்மையை சொல்லுடி. ஏம்மா, நல்லா பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள எப்போ அந்த கோழியை பிடிச்சான்னு தெரியல, ரசம் வச்சான்னு தெரியல, வச்சு சாப்பிட்டு படுத்துட்டா. இவகிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும், இல்லைன்னா நமக்கும் இதே பழி தான் விழும். இவகிட்ட என்னன்றதோட வச்சுக்கிட்டாதான் நமக்கு நல்லது, இல்லைன்னா நம்ம மேலேயும் திருட்டு பட்டத்தை கட்டிடுவாங்க. நான் பஞ்சாயத்தில் கவனிச்சுக்கிறேன். 10,000 ரூபா அபராதம் வாங்கிட்டு இருந்து வாங்கலை. என் பேர் விஜயா இல்லடி. அக்கா வாக்கா, இவ புருஷன்காரன் வரட்டும், அப்புறம் சொல்லி அவன்கிட்ட இதை அடி வாங்க வச்சாதான் சரி வருவா. ஏன் சாந்தி, அடுத்தவங்க பொருளெல்லாம் எதுக்கு நீ எடுக்கிற? எனக்கு எதுவும் தெரியாது. அவள் பஞ்சாயத்து கூட்டி உனக்கு என்ன தண்டனை வருதோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும் நீ. அம்மா, சார், அதுக்கப்புறம் எரர் தான் வருது. கரெக்டாக உங்களை உள்ள வச்சு பூட்டின டைமிங் இவனும் டெலீட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அந்த பேஜ் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆக மாட்டேங்குதா? அப்போ இது பிளான் பண்ணி பண்ணினது தான். அப்படிதான் நினைக்கிறேன் சார். இல்லைன்னா இந்த ஃபுட்டேஜில் ஏன் அந்த சீன் மட்டும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது? கரெக்டாக நீங்கள் சொல்கிற டைமிங்கில் இந்த ஃபுட்டேஜில் இருக்கிற ஃபைலு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அவன் கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சவனா தான் இருப்பான். அதனால்தான் அந்த ஃபைலை ஃபுல்லாக டெலீட் பண்ண சந்தேகம் வரும்னு அந்த ஃபைலை எரர் ஆகிற மாதிரி ஏதோ பண்ணிட்டான். சரி, ஓகே சார், டைம் ஆயிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க. ம், சரி சார். யார் இந்த வேலையை பண்ணியிருப்பா? அந்த நேரத்தில் சத்யா எதுக்கு அந்த இடத்துக்கு போனா? ஒருவேளை இவளுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமோ? ஆனா அவ அவ்வளோ தைரியமான ஆள்லாம் கிடையாதே. இவளுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அந்த டைம்ல அங்க யாரு வந்திருப்பாங்கன்னு அவ யாருக்கிட்ட பேசணும்னு அவகிட்ட கேட்டோன்னா தெரியும். கண்டிப்பா அவ அங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தாலோ அவனா தான் இருக்கும். அப்படி பார்த்தா அந்த அர்ஜுனா தான் இருக்கும். ஆரம்பத்துல இருந்து எனக்கு குறுக்க நிற்கிறதே அவன்தான். என் சத்யாவும் அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அவன் கொடுத்த தைரியத்துல தான் இன்னைக்கு அந்த சத்யா அவங்க வந்து நின்றுருக்கான். அப்போ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்களா? இல்லைன்னா இந்த சத்யாவுக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வருது? நாளைக்கு காலேஜ் வரட்டும், அவளை கூப்பிட்டு விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சோன்னா எல்லா உண்மையும் வெளியே வரும். ஸ்டோர் ரூம்ல வச்சு என்ன அடிக்கிறானா? அவனுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கும். நான் இந்த காலேஜில் எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கேன். நான் நினைச்சேன்னா அவனை வேலையை விட்டு கூட தூக்க முடியும். என்கிட்டயே அவனோட தில்லாலங்கடி வேலையை காட்டுறானா? அவனை நீ தானே கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் இருக்கு. சத்யா, உனக்கும் தான். அங்க போனா ஒரே காமெடி. நானும் எவ்வளோ நேரம் தான் சிரிக்க முடியாம நிக்கிறது, அடக்கவே முடியல, அவ்வளோ காமெடியா இருந்தது. இங்க எதுக்கு வர சொன்னீங்க? எல்லாம் ஒரு காரணமாக தான். நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய். ஏய் சத்யா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னடி நிலா, சுத்தம் வர வர உன்னோட அப்சர்வேஷன் ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு. உன் பக்கத்தில் நின்று காட்டு கத்திட்டு இருக்க, நான் பேசுறத கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி நிலா? ஆட போடி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், டீ குடிக்க போகலாம். இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ்ன்னு வேற தெரியல. அந்த மைதா மாவு போண்டாவை மட்டும் போடட்டும், அந்த மெஸ்ஸில் இருக்கிறவங்க வந்து போண்டாவாலேயே அடித்து மண்டையை உடச்சிட்றான். மனுஷன் சாப்பிடுவானா? அங்கே என்ன பண்ணார் அவரு?
எதுக்கு அந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணாரு? என்னவா இருக்குன்னு தெரியலையே. எதுக்கு அவர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போனாரு? நமக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்றாரோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காது. இதோ வரேன். நீங்களா? இங்க என்ன பண்றீங்க? மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு வந்தேன். இது சூப்பர் மார்க்கெட் தானே? விளையாடாதீங்க, சொல்லுங்க. பின்ன இங்க எதுக்கு வந்தேன்னு கேக்குற? இங்க எதுக்கு வருவேன்? ஒன்று பார்க்க தானே வருவேன். இல்ல, காலையிலே வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். யாராவது பார்த்துருவாங்க, கிளம்புங்க. உன் அப்பா ஆஃபீஸ்க்கு போனது எனக்கு தெரியும். யாரும் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ம்ஹும். என்ன நீ வீட்டுக்கு வந்தவங்கள உள்ள வாங்க உட்காருங்க ஒரு காஃபி எதுவுமே கிடையாதா? இப்படிதான் நிக்க வச்சு பேசுவியா? சாரிங்க, நான் ஏதோ உங்களை பார்த்த இதில் மறந்துட்டேன். வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? டீயா காஃபியா? டிஃபன். டிஃபனா? டிஃபன் தான். அதுக்கு எதுக்கு முகத்தை இப்படி வச்சிருக்க? ஏன் எனக்கெல்லாம் சாப்பாடு போட மாட்டியா? இல்லை, அப்படிலாம் இல்லை. ரொம்ப பசிக்குதா? சாப்பிடாம வந்துட்டீங்களா? ஆமாம், ஒன்று பார்க்கறதுக்காக காலையிலே கிளம்பி வந்துட்டேன். வீட்டில் தேட மாட்டாங்களா? அதெல்லாம் தேட மாட்டாங்க. நான் வேலை தேடி போயிருக்கேன்னு நினைப்பாங்க. சரி, இப்போ எனக்கு சாப்பாடு போடவே போட மாட்டியா? ஆ, இருங்க, ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆயிடும். உட்காருங்க, வரேன். ஆமாம், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஒன்னதான் பிடிக்கும். ஷோ, விளையாடாதீங்க. சாப்பிட என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. நீ எது சமைச்சு கொடுத்தாலும் பிடிக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்கிறத சமைச்சு கொடுத்தா தானே எனக்கும் சந்தோஷமா இருக்கும். நீ காலையில் சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்ட? இட்லி. அப்போ அதையே எடுத்துட்டு வா. ம், இருங்க, வரேன். இந்தாங்க டவல், கையை தொடச்சிக்கோங்க. அதில் வேண்டாம். சாப்பாடு நல்லா இருந்தது. உட்காரு. இல்லைங்க, பரவாயில்ல. ஆமாம், இங்கே இப்போ எப்படி வெளியே போவீங்க? யாராவது பார்த்துட்டா? நான் இப்போ வெளியே போறேன்னு சொல்லவே இல்லையே. ஏங்க, யாராவது பார்த்துட போகிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். பார்க்கட்டும், இதுல என்ன தப்பு? ஏய், இப்போ எதுக்கு முகத்தை அப்படி வச்சிருக்க? நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. பக்கத்து வீட்டில் யாராவது பார்த்து அப்பா கிட்ட சொல்லிட்டா பிரச்சனை ஆயிடும். அதான், வேற ஒன்றும் இல்லை. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தானே போகுது. அதுக்கு எதுக்கு பயப்படுற? இருக்கிற மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணு. எப்ப பாரு உருன்னு முகத்தை வச்சுக்கிட்டு மாட்டிக்குவோன்னு பயந்துக்கிட்டே இருந்தா அப்ப எப்போதான் லைஃப்பை வாழறது? கொஞ்சம் சிரியம்மா. ம், தியா, இங்க வாயேன். இங்க வந்து உட்காரு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். அதுக்கு நீயே என் கூட வரணும். முக்கியமான இடமா? எங்க? வா, நாளைக்கு உனக்கே தெரியும். போயிட்டு உடனே வந்துடலாமா? அப்பா தேடுவாரு. ஏய், உன்னை என்ன ஹனிமூனுக்கா கூட்டிட்டு போறேன் போய் ஸ்டே பண்ணிட்டு வர்றதுக்கு? போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். நாளைக்கு உன் அப்பா வேலைக்கு போனதுக்கப்புறம் கிளம்பி ரெடியாயிரு. நானே வந்து கூட்டிட்டு போறேன். இல்லை, வேண்டாம், நானே வரேன். எங்கே வரணும்னு சொல்லுங்க.
நீங்கள் எங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறத யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். சரி, அப்போ பஸ் ஸ்டாப்க்கு வந்துரு, நான் அங்கே கூப்பிட்டுக்கிறேன். ம் சரி, ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். ம் ஹாய் எல்லாருக்கும் டுடே டூன் சேனல் சார்பாக ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் இனிய வருஷம் அமைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 2026 நம்ம டுடே டூன் சேனலில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடலான்னு நான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு உறுதிமொழி எடுத்திருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டுடே டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.